திருவனந்தபுரத்தில் தோண்ட தோண்ட கிடைத்த தங்க புதையலின் தாக்கம் இன்னமும் ஓய்ந்த பாடில்லை. ஸ்ரீரங்கம், திருவாரூர் கோயில்களிலும் ஆபரண குவியலை கருவறைகள் கொண்டிருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் எழுப்பிய சந்தேக குரல் இப்பொழுது தில்லை அம்பலத்து கோயிலை தொட்டிருக்கிறது. தரிசித்தாலே முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கைக்குரிய பட்டியலில் இடம் பிடித்திருப்பது சிதம்பரம் நடராஜர் கோயில். நந்தனார் காலத்திலிருந்து தற்போது வரை கலகக்குரல் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் ஆலயம். இப்போது ஆபரண பொக்கிஷ விவகாரமும் இணைந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரம் கோயிலில் ஆங்கிலேயர்களோட போராடிக்கிட்டு இருக்கும்போது ஹைதர் அலி தோற்று சிதம்பரம் கோயிலில் தங்கியிருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாத காலத்துக்கு மேலே இங்கே ஒரு அன்பளிப்பாக நடராஜர் கோயிலுக்கு அன்பளிப்பாக கொடுத்த நகைகள் அத்தனையும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கோயிலில் இருந்துருக்குது, பார்த்துருக்குறாங்க பெரியவங்க. ஆனால் இந்திய காலகட்டத்தில் அது எங்கே இருக்குது என்னங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது. அப்போ தரிசன சமயத்துலலாம் முக்கியமான நாள் நடராஜருடைய பொக்கிஷங்கள் முக்கியமான நகைகள்லாம் வெளியே எடுத்து வைப்பாங்க. இப்போ வைக்கிறது அந்த பழைய நகைகள்லாம் எங்கே இருக்குது என்னங்கிறது தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ அதுபோல் சிதம்பரம் கோயிலேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலுக்கு பழைய காலத்தில் சுரங்கங்கள் இருந்திருக்கு, அங்கேருந்து தஞ்சாவூர் கோயிலுக்கு வேறு இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பெரியவங்க. ஆனால் இப்போ அது உள்ள அந்த விவரம் தெரிஞ்சவங்கெல்லாம் இப்போ யாரும் உயிரோடு இல்லாதனால அந்த ஒரு பழைய முக்கியமான தகவல்கள்லாம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் எல்லாரும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி வெளிப்படுத்தினாலும் இந்த கோயிலோட மர்மங்கள்லாம் நிறையா வரும். இதில் திருவனந்தபுரத்து புதையலை விட கூடுதலாகவே தங்க குவியல் இருக்கக்கூடும் என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறது கனகசபை எனும் கருவறை. முதலாம் பராந்தக சோழ மன்னன் தங்கத்தாலேயே மேற்கூரை அமைத்து கொடுத்த வரலாற்றை திருவாலங்காட்டு செப்பேடுகள் சேப்புகின்றன. பராந்தகனுக்கு பிறகு பல நூறு மன்னர்கள் பல 100 கிலோ தங்கத்தை மேற்கூரையில் கொட்டி கொட்டி முலாம் பூசி இருக்கின்றனர். வரலாற்றின் சாட்சியாக நிற்கும் பொற்கூரையின் மதிப்பு இன்று எத்தனை ஆயிரம் கோடியோ. கிட்டத்தட்ட 21,600 ஓடுகள் இங்கே தங்க ஓடுகள் இருக்கிறது. இந்த ஓடுகள் பார்த்தோம்னா சுமார் ஒரு ஓட்டினுடைய கிராம் பார்த்தோம்னா 200 கிராமுக்கு குறையாமல் இருக்கும் ஒரு ஓடு. ஏறக்குறைய பார்த்தோம்னா 21,600 ஓடுகளும் ஏறக்குறைய பார்த்தோம்னா ஒரு 4 டன் அதில் இருக்க கோல்டு. இதில் பார்த்தோம்னா பராந்தக சோழன் முதல், அதுக்கடுத்து ஆதித்ய சோழன், அதுக்கடுத்து பார்த்தோம்னா குலோத்துங்க மன்னன், அதுக்கடுத்து பின்னாடி வந்த பாண்டிய மன்னர்கள், அதுக்கடுத்தது விஜயநகர மன்னர்கள், இவர்கள் எல்லாருமே பார்த்தோம்னா தங்க முலாம் இந்த ஓடுகளுக்கு பூசியிருக்கிறார்கள். எனவே பார்த்தோம்னா இந்த ஓடே பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இங்கே என்னன்னாக்கா இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய பொன் ஓடு தான் சிறப்பு. பொன்னால் ஆன கூரையை வேந்தும் தங்க ஓடுகளை தானமாக கொடுத்த மன்னர்கள் எத்தனை கிலோ தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியங்களையும் சிதம்பரம் கோயிலுக்கு கொடையாக கொடுத்தனரோ, கொடுத்தவையெல்லாம் எந்த இடத்தில் இருக்கின்றனவோ குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே புதையல் இருக்கக்கூடும் என்று சிதம்பரத்தில் எவரும் கூறுவதில்லை. கோயிலில் பல இடங்களில் பொக்கிஷ குவியல் கொட்டி கிடக்கலாம் என்றே சந்தேகம் இருக்கிறது. புதையல் இருக்கக்கூடும் என கணிக்கப்படுகிற இடங்கள் கிழக்கு பிரகாரத்து நந்தி சிலை, அடைக்கப்பட்ட நந்தனார் வாயில் அருகே இருக்கும் நந்தி சிலை, வழிபாட்டிற்குரிய நந்தி சிலைகள் இரண்டுமே சிறை வைக்கப்பட்டது போலவே காட்சி தருகின்றன. காலம் காலமாக பூஜை புனஸ்காரங்கள் ஏதுமின்றி இருக்கும் நந்தி சிலைகளுக்கு அடியில் நிச்சயம் கோயிலுக்கான பொக்கிஷங்கள் இருக்க வாய்ப்பிருக்கின்றன என்பது சிதம்பரம் வாசிகளின் கருத்து. இந்த வாசலுக்கு நேராக அந்த நந்தி இருக்குது, இது பக்கத்தில் ஆனால் அடைச்சிருக்காங்க. இது தான் திறக்கணும்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ நந்தி கொஞ்சம் விலகி தான் இருக்குது, அந்த புராணத்தில் சொல்கிற மாதிரி இது விலகி இருக்குது. அதனால் இதுதான் திறக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இதே போல் கிழக்கு வாசல் பக்கமாக ஒரு இடத்துல நந்தி இருக்குது, அந்த இடத்துலையும் அடைச்சிருக்கு. அங்கே என்ன இருக்குதுன்னு தெரியல. அதுக்கு நேராக ஆதிமூலநாதர் கோயிலெலாம் இருக்குது. பட் அந்த நந்தி அடைக்கப்பட்டிருக்கு, அது என்ன காரணங்கிறது தெரியல. அதை தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும், என்ன இருக்குது அதுங்கிறத தெரியப்படுத்தினா நல்லாயிருக்கும். இங்கே பாதாள அறைகள் நிறையா இருக்குது. பாதாள அறைகள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மேலே கோபுரத்திலே பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு இந்தாண்ட கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஆழத்துக்கு ஒரு படி இறங்கி போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி வரைக்கும் நடந்து போகலாம் அந்த படியிலே. ஆனால் அதுக்கப்புறம் போக முடியல, வவ்வால்லாம் அடிக்குது. அதில் என்ன இருக்குது, அதுக்குள்ளார கூட நகைகள் மறைக்க வெட்டப்பட்டிருக்கலாம். அந்த மேலே கோபுரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் ஏறி பார்த்துருக்கோம். படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளார கிட்டத்தட்ட 60-50 அடிக்கு உள்ளார போகுது அந்த படி. ஒவ்வொரு படியும் 3 அடி இருக்கும். அது உள்ளார போய் பார்த்தீங்கன்னா அதில் மறைக்கப்பட்டு கூட இருக்கலாம், நகைகள் இருக்கலாம், எவ்வளோ விலை மதிப்புடையதாக இருக்கலாம். இதேபோல் ஆபரண பொக்கிஷம் புதையுண்டு கிடக்கும் இடமாக சுட்டி காட்டப்படும் மற்றொரு இடம் இது.
பார்ப்பதற்கு நினைவிடம் போல காட்சி தரும் இது புதையல் புதைந்து கிடக்கும் இடம் என்கின்றனர். இவை மட்டுமின்றி கோயிலுக்குள்ளேயே பாழடைந்த நிலையில் இருக்கும் வௌவால் மண்டபமும் புதையல் புதையுண்டு கிடக்கும் இடமாக சொல்லப்படுகிறது. வௌவால் மண்டபம் புதையலுக்கான இடம் மட்டுமல்ல, தமிழர்களின் பெருமிதத்திற்குரிய சோழ மன்னர்களின் வாழும் வாரிசுகளையும்